குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கான ஒரு 5 வார்த்தை. வார்த்தை ராஃபிஷ் அப்படிங்கிறது. ராஃபிஷ் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாதிரி ஒரு பர்சனோட ஸ்டைலை மீன் பண்ணுறது. அவங்க ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்கன்வென்ஷனலாக இருக்குமா. இப்போ கன்வென்ஷனல் அப்படின்னா லைக் ட்ரெடிஷ்னல், ஷார்ட்கட் மெத்தட், கன்வென்ஷனல் மெத்தட்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்போ அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாற அவங்களோட ஒரு ஸ்டைல் இருக்கும். அண்ட் ஸ்லைட்லி டிஸ்ரெப்யூட்டபிள். இப்போ ரெப்யூட்டட் கம்பெனி அப்படிம்பாங்க, ரொம்ப ஒரு புகழ் வாய்ந்த மரியாதைக்குரிய அந்த மாதிரி. ஸ்லைட்லி டிஸ்ரெப்யூட்டபிள் அப்படிங்கிறது என்னன்னா, வழக்கத்துக்கு மீறி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இது குறையிற மாதிரி. எஸ்பெஷலி இன் அன் அட்ராக்டிவ் வே. இது கரெக்டாக எப்படி சொல்லலாம்னா, இந்த ஃபேஷன் மாடல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் நல்ல அட்ராக்டிவாக ட்ரெஸ்அப் பண்ணுவாங்க. பட் அந்த என்னன்னா, அந்த ஒரு வேல்யூஸுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ராஃபிஷ்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ராஃபிஷ் மாதிரியே ராக்கிஷ். ஜான்டிங்கிறது ஒரு மாதிரி ஆடம்பரமா. டேப்பர் அப்படிங்கிறது லைக் வெல் groomed, நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறது, வெல் groomed. டேஷிங் அப்படிதான். ஸ்போர்ட்டிங்கிறது ரொம்ப நிறைய பேர் நல்லா விளையாட்டுத்தனமா லைக் ரொம்ப ஒரு மாதிரி இதுவா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஃபங்கியா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸ்போர்ட்டி அந்த மாதிரி. ஃப்ளாஷி அப்படிங்கிறது ஃப்ளாஷ், பளிச்சு பளிச்சுன்னு நம்ம பளிச்சுன்னு ட்ரெஸ் ஃப்ளாஷி அப்படி சொல்லிக்கலாம். அன்கன்வென்ஷனல் இப்போ தான் பார்த்தோம். வழக்கத்துக்கு மாறின மாதிரி இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸிங் அப்பியரன்ஸ், ஸ்டைல் எல்லாமே. ஸோ ராஃபிஷ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஸ்டைலை மீன் பண்ணுறது. லைக் அவங்களோட அந்த நடத்தைன்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்களோட அப்பியரன்ஸ், இது எல்லாமே. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, ஹிஸ் காஸ்மோபாலிட்டன் ராஃபிஷ் ஏர். இந்த எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணேன். காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப நிறைய கண்ட்ரீஸ் போவாரு. நிறைய கல்ச்சர்ல ரொம்ப ஃபெமிலியராவும், கம்ஃபர்டபுளாவும் இருப்பாரு. அந்த மாதிரி இருக்க ஒரு பெர்சன். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ராஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த மாதிரி தான் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். குறை சொல்ற மாரி மத்தவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற ஆளுங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் அந்த ராஃபிஷான பெர்சன் பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப கேர் ஃப்ரீயா இருப்பாங்க. கேர் ஃப்ரீனா யார் என்ன சொன்னா எனக்கு என்னங்கிற மாரி ட்ரெஸ்அப் பண்ணிப்பாங்க. ஏர் அப்படிங்கிறது இங்க என்னன்னா, ஒரு மேனர்ஸ குறிக்குது. ஒருத்தரோட மேனர்ஸ் இல்லன்னா ஆரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏயுஆர்ஏ, ஆரா அப்படின்ட்டு. ஸோ மொத்தமா இது என்ன சொல்லுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாரு. பட் ஆனா அவர் ரொம்ப கேர் ஃப்ரீயா ட்ரெஸ்அப் பண்ணிப்பாரு. அதனால அவருக்கு கொஞ்சம் அந்த ரெப்யூட்டேஷன் இல்லாம டிஸ்ரெப்யூட்டபிளா வெளியில இருந்து ஃபீல் ஆகும். இத தான் சொல்ல வராங்க. இந்த மாரி இடத்துலலாம் ராஃபிஷ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விட்டுப்பரேட் அப்படிங்கிறது ஒருத்தங்கள ப்ளேம் பண்றது, இன்சல்ட் பண்றது, அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்றது, இதெல்லாம் விட்டுப்பரேட் அப்படின்னு சொல்லலாம். ரீவைல், அதே வைல், ரீவைல், இன்வே, அந்த ப்ரொனவுன்சியேஷனே அந்த விய பேஸ் பண்ணியிருக்கும். விட்டுபரேட், வைல், ரீவைல், இன்வே அகெயின்ஸ்ட், ஃபல்மினேட் அகெயின்ஸ்ட், ரெயில் அகெயின்ஸ்ட், எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட்ங்கிற மீனிங் தான் எல்லாமே. ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் அப்படிங்கிற மீனிங் தான். யூசேஜ் பாருங்களேன். ஹி விட்டுபுரேட்டட் அகெயின்ஸ்ட் ஆல் பிரசிடென்ட்ஸ். எல்லா பிரசிடென்ட்ஸுமே இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ப்ளேம் பண்றாங்க. எப்படி ப்ளேம் பண்றாங்க? வித் ஈக்குவல் கஸ்டோ. யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. ஒரே எனர்ஜில எல்லாரும் கஸ்டோங்கிறது லைக் ஒரு மாதிரி ஹாப்பியா, எனர்ஜெட்டிக்கா ஒரு எனர்ஜி. யாரையும் விடுறதில்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரியா ப்ளேம் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றது. ஹி விட்டுபுரேட்டட் அகெயின்ஸ்ட் ஆல் பிரசிடென்ட்ஸ் வித் ஈக்குவல் கஸ்டோ அப்படிங்கிறது ஈக்குவலான ஒரு ஹாப்பினஸா, எனர்ஜெட்டிக்கா எல்லாத்தையும் குறை சொல்றது. வேற என்ன பார்க்கணும்? ரீவைல் அப்படிங்கிறது. ரீவைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட, த கரப்ட் பொலிட்டீஷியன் வாஸ் ரீவைல்ட் இன் த நியூஸ் பேப்பர் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அவர் கரப்ஷன் ஏதோ பண்ணியிருக்காரு. அதுக்காக நியூஸ் பேப்பர்ல அவளை பத்தி நிறைய கிரிட்டிசைசிங் வந்துச்சு. கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாரு. வாஸ் ரீவைல்டு. த கரப்ட் பொலிட்டீஷியன் வாஸ் ரீவைல்டு இன் த நியூஸ் பேப்பர் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்வே அகெயின்ஸ்டுக்கு கூட ஒன்று சொல்லலாம். ஹீ inveighed strongly against GLY, strongly against academic rules and principles. எல்லா academic and rules and principles பத்தி இவர் குறை சொன்னாரு, அப்போஸ் பண்றாரு ஏதோ ஒன்று. ஆல் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றாரு. இன்வைட் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, கிரிட்டிசைசிங். இன்வே அகெயின்ஸ்ட்ங்கிறது ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட், கிரிட்டிசைசிங் சம் ஒன் ஆர் சம்திங், இந்த மாதிரி இடத்துலலாம் வரும்.
ஸோ விட்டிபுரேட்னா ரீவெயில், ரெயில் அகெயின்ஸ்ட், இன்வே அகெயின்ஸ்ட், ஃபல்மினேட் அகெயின்ஸ்ட். இப்போ ஃபல்மினேட் அகெயின்ஸ்ட் பார்த்ததும் நான் ஆல்ரெடி அடுத்த வார்த்தை அதுதான் இங்கே. ஃபல்மினேட் அப்படிங்கிறது என்னது? ஒரு ப்ரொட்டஸ்ட். அவங்களோட அந்த இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. வெஹிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ப்ரொட்டஸ்ட், கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கடுமையான அப்படின்னு. ஸோ ப்ரொட்டஸ்ட், ரெயில், ரேஜ்னா கூட நல்லா ரொம்ப கோவம், ரேண்ட், ரேஜ்னா கோவம், ஆத்திரம், இதை தான் சொல்கிறது ஆத்திரம். தண்டர் ஸ்ட்ராம் அப்படின்னா அந்த ஒரு கோவத்தோட அந்த ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் கூட நம்ம அப்படி வச்சுக்கலாம். தண்டர் ஸ்ட்ராம். டீக்ளைம் அப்படிங்கிறது ரொம்ப கத்தி கத்தி பேசுறது. இந்த ப்ரொட்டஸ்ட்லலாம் கத்துவாங்கல்ல, டீக்ளைம் அதெல்லாம். இன்வேங்கிறது இப்போ தான் பார்த்தோம். எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். ஹீ இன்வேட் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் ஆல் அகாடமிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபல்மினேட் அப்படின்னாலும் ப்ரொட்டஸ்ட், கிரிட்டிசைசிங் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். கிரிட்டிசைஸுங்கிற மீனிங்கில் தான் ஃபல்மினேட்டும் வரும். என்னென்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிவைல் பார்த்தோம், ஆர்இவிஐஎல்இ, ரிவைல், இன்வே அகெயின்ஸ்ட், ரெயில் அகெயின்ஸ்ட், protest against, vituperate against. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து டிஃபிடன்ஸ் கீழே இருக்குது, அது இங்கே எழுதிக்கிறேன். டிஃபிடன்ஸை பார்க்கும்போது என்ன தோணுது? கான்ஃபிடென்ஸ்க்கு ஆப்போசிட் மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா கான்ஃபிடென்ஸ்னால் ரொம்ப போல்டாக அப்படி பேசுறது. டிஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஷையாக பேசுறது. மாடஸ்ட்டுங்கிறது ஒரு மாதிரி ரொம்ப அடக்கமாக, பணிவாக. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்னா ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது அடக்கம், பணிவு, இந்த மாதிரி மீனிங்கில் வரும். இல்லைன்னா ரொம்ப தயக்கம், ஷைனஸ், ஹெசிடேஷன், தயங்கி தயங்கி நிற்கிறது, ஹெசிடேஷன். ஏன் இப்படிலாம் இருப்போம் நம்ம? ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாதப்போ தான் இப்படி நிறையா இருப்போம். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க சினானிம்ஸில். ஷைனஸ், பேஷ்ஃபுல்னஸ்ங்கிறது என்னென்னா ஒரு மாதிரி ரொம்ப கூச்ச சுபாவம், கூச்சம் சுபாவம், ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்படுறது, அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க பேஷ்ஃபுல்னஸ் அப்படின்ட்டு. அன்அசர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை சொல்கிறதுக்கு தயங்குறது. இப்போ அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்ட்ஸ், ஒரு ஒப்பீனியன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் வந்துட்டு அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அப்போ அன்அசர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறது அவங்களோட அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்ல தயங்குறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அசர்ட்டிவ் சென்டென்ஸ், அன்அசர்ட்டிவ்னஸ்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஒப்பீனியன்ஸ அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். மாடஸ்டி இப்ப தான் மேல பார்த்தோம்ல. ஹியூமிலிட்டி, அடக்கம் அப்படின்லாம். ஸோ மாடஸ்ட்னஸும் அதே தான். ஸோ டிஃபிடன்ஸ்னா கான்ஃபிடன்ஸோட ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஷையா இருக்கிறது, கூச்சப்படுறது, தயக்கப்படுறது, இது எல்லாமே. ஸோ ஷைனஸ், பேஷ்ஃபுல்னஸ், அன்அசர்ட்டிவ்னஸ், மாடஸ்டி, மாடஸ்ட்னஸ் எல்லாமே. யூசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஹி ரிக்ரெட் அப்படிங்கிறது என்னது? ஐயய்யோ! நான் அன்னைக்கு அங்க போயிருக்கலாம். நான் இத பண்ணாம இருந்திருக்கலாம். நான் இத பண்ணியிருக்கலாம். இப்படின்னு நம்ம ஒரு மாரி சேடா ஃபீல் பண்றது. எதுக்கு அவங்க அப்படி ரெக்ரெட் பண்றாங்க? ஹிஸ் டிஃபிடன்ஸ்னா இப்போ ஏதோ ஒன்று ஷையா அவங்க ஏதோ இருந்திருக்காங்க. அண்ட் ஆக்வர்ட்னஸ்னா என்னது? ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங். எங்க? இன் லார்ஜ் குரூப்ஸ். அப்போ அவர் ஷையாவும் ஒரு மாதிரி ஆக்வர்டாவும் அந்த குரூப்ல நடந்துட்டு இருந்திருக்காரு. ஐயோ அப்படி நடந்துக்கிட்டோமேனு ரிக்ரெட் பண்றாரு. ஹி ரிக்ரெட்டட் ஹிஸ் ஷைனஸ் அண்ட் ஆக்வர்ட்னஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ், ஹிஸ் டிஃபிடன்ஸ் அண்ட் ஆக்வர்ட்னஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஃபல்மினேட்டிங் இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? மினிஸ்டர்ஸும் ப்ரீச்சர்ஸும் ஃபல்மினேட் அகெயின்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்றாங்களாம். புது கரிக்குலத்துல வந்து நல்லா இல்ல அப்படின்னு ஏதோ அகெயின்ஸ்டா அப்போஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஃபல்மினேட்டட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அசை அப்படிங்கும்போது ஏஎஸ்எஸ் இருக்கா? நம்மளும் ஏஎஸ்எஸ் போட்டு இஎஸ் போட்டுறணும். அதே தான் அசஸ். அசஸ்ங்கிறது என்னது? சொல்லுவாங்கல்ல அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிம்பாங்க. அப்பனா என்னது? நம்மள எவாலுவேட் பண்றாங்க. டெஸ்ட்னால என்னது? நம்மள எப்படி இருக்கும்னு எவாலுவேஷன் பண்றது, நம்மள அனலைஸ் பண்றது, எக்ஸாமினேஷன், டெஸ்ட், அதான் அசஸ்மெண்ட். அதுதான் இங்கேயும் அசஸ். அதை ஷார்ட்டா அசே அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. எதுக்கு பண்ணுவாங்க? டெஸ்டிங் பண்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மெட்டலை டெஸ்ட் பண்றாங்க. ஏன்? அதோட குவாலிட்டி அண்ட் இன்கிரீடியன்ஸ்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறத செக் பண்றாங்க. யூசேஜ் பாருங்களேன். நியூ பிளேட் வாஸ் டாக்ஸ்ட் வென் இட் வாஸ் brought ஃபார் அசை. எவாலுவேஷனுக்கு அந்த பிளேட் வந்துச்சு. அப்போ அதுக்கான ஒரு டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு விதிச்சாங்க. நம்ம ஜிஎஸ்டி இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டேக்ஸ் பண்ணப்படுது அந்த ஒரு தகடுக்கு. நியூ பிளேட் வாஸ் டாக்ஸ்ட் வென் இட் வாஸ் brought ஃபார் அசை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த ஆக்சஸ்க்கும் டவுட் வரும். ஏசிசிஇஎஸ்எஸ்க்கும் ஏஎஸ்எஸ்இஎஸ்எஸ்க்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு இது டவுட் வரும். இந்த ஆக்சஸ் வந்துட்டு உங்களோட சிஸ்டமை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல, லைக் உள்ள என்டர் ஆக முடியல, என்ட்ரி இல்லைன்னா யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற வார்த்தையில. இந்த இது வந்துட்டு எவாலுவேஷன்.
இப்ப 2 எஸ், எஸ் நீங்க கரெக்ட்டான ஆளு தான் அப்படின்னு நம்மள எவாலுவேட் பண்றாங்க. எஸ், எஸ் 2 எஸ் இருக்கு. எஸ், எஸ் நீங்க கரெக்ட்டான ஆளு தான்னு எவாலுவேட் பண்றாங்க. மேபி யாருக்காவது கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக சொன்னேன். அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கான 5 வார்த்தைய நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? ராஃபிஷ் அப்படிங்கிறது ஒரு பெர்சனோட ஸ்டைல் அண்ட் அப்பியரன்ஸ பத்தி சொல்றது. அதுல கொஞ்சம் டிஸ்ரெப்யூட்டபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அவங்களுக்கு அப்படி இருக்காது. அவங்க ரொம்ப கேர் ஃப்ரீயா இருப்பாங்க. அத பத்திலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. பட் அது வந்து ஆப்போசிட்ல வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். விட்டுபிரேட் அப்படிங்கிறது என்னது? கிரிட்டிசைஸ் பண்றது, ப்ளேம் பண்றது. ரிவைல், ரைல் அகெயின்ஸ்ட், இன்வே அகெயின்ஸ்ட், ஃபல்மினேட் அகெயின்ஸ்ட். ராஃபிஷ்க்கு சொல்ல மறந்துட்டேன்ல. ராக்கிஷ், ஜான்டி, டேப்பர், டேஷிங், ஸ்போர்ட்டி, ஃபிளாஷி, அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது. அடுத்து அசே அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? அசஸ்மெண்ட், எவாலுவேஷன், டெஸ்டிங் அந்த மாதிரி பார்த்தோம். ஃபல்மினேட் இப்போ தான் கீழே பார்த்தோம். சேம் தான். டிஃபிடென்ஸ்னா கான்ஃபிடென்ஸோட ஆப்போசிட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். லைக் அமைதியாக இருக்கிறது, ஷையாக இருக்கிறது, கூச்சப்படுறது, இந்த எல்லா மீனிங்கும் வரும். அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கான 5 வார்த்தை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.